Welcome back, students. So today's sessions we have to start with renewable energy resources. Renewable திரும்ப பெறக்கூடிய renew அப்படின்னு பிரிச்சுனா ஈஸியாக வந்து மீனிங் renew திரும்ப நமக்கு என்ன பண்ணுறாங்க நியூவாக கொண்டு வரதான் renewable. So first வந்து hydro power or hydroelectric power அப்படின்னு வச்சுக்கலாம். Hydroelectric power projects. So power generated from water. Waterல இருந்து power generate பண்றது. So it's வந்து non-polluting technology, one of the oldest technology. So power generated from water is termed as hydroelectricity. Hydro அப்படின்னா water electricity. வாட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி hydroelectricity. ஸோ மற்றதெல்லாம் பார்த்துருப்போம் முன்னாடிலாம் வந்து to generate heat by using either nuclear fuel or hydrocarbons to produce steam. From the steam we have to rotate the turbine, then to generator. From there we have to generate electricity. But here the running water வச்சு நம்ம வந்து டர்பைனை சுத்த வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஹைட்ரோ பவர் இஸ் எனர்ஜி ஹார்னஸ்டு. எங்கிருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அல்லது ஹார்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ரன்னிங் வாட்டர்லேருந்து தான் பண்ணுறோம். ரன்னிங் வாட்டர் வந்து அந்த டர்பைனை வந்து சுற்றி விடும், காத்தாடி மாதிரி இருக்கும். அது சுற்றி விட்டுது என்ன ஆகும், அதில் இருக்கிற ஓட்டிகிட்டு இருக்க ஜென்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் ஆகி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். Hydroelectric power plant. In a hydroelectric power plant, electricity is produced from water. A dam is built across a large river to hold back the river water and raise its level to form a reservoir. At the bottom of the dam, there is a floodgate. Water flows through the penstock and rotates the turbine. The flowing water rotates the turbine, which is placed at the end of the penstock. The turbine, in turn, rotates the shaft that is connected to the coils of a generator. These coils are placed in between strong magnetic poles. The rotating shaft turns the coils. The change in magnetic field due to the movement It is considered as one of the most economic and non-polluting source of energy. இது ரெண்டு முக்கியமான பாயிண்ட். Because here we are not going to waste even single drop of water for producing electricity, because we are using running water only. While we are opening the dam, in the previous picture you have seen the dam வந்து அப்படியே தண்ணி வருது, வீலை ரொட்டேட் பண்ணுது. ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு திருப்பி ஆற்றுக்குள்ளேயே போயிடுது தண்ணி, அவ்வளோதான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காக நம்ம ஒன்றுமே இல்லை, ஒன்லி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்ட்ரக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் மட்டும் தான் செலவு பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ நான் பொல்யூட்டிங். இதில் வந்து புகை வர்றதோ, பொல்யூஷன் வர்றதோ, டஸ்ட் வர்றதோ எதுவுமே இல்லை. அதனால ரெண்டு முக்கியமான ஃபேவரபிள் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட் எக்கனாமிக் அண்டு நான்-பொல்யூட்டிங் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ரெண்டுமே வந்து இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ குளோபல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இட் கான்ட்ரிபியூட் நியர்லி 7%. ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் கம்மி தான். இப்போ இந்தியா மாதிரியான ஏரியாவில், இப்போ நார்த் இந்தியாவில் நோ ப்ராப்ளம், பிகாஸ் தே ஹாவ் லாட் ஆஃப் பெரினியல் ரிவர்ஸ், அதாவது த வாட்டர் ரன்னிங் இன் த ரிவர் த்ரூ அவுட் த இயர்ஸ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி சதர்ன் இந்தியாவில், பெனின்சுலா இந்தியாவில் that the dam is filled during the either southwest or northeast monsoon.
அந்த பீரியடில் மட்டும்தான் டேம் ஃபில் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், we have to produce energy. அதனால் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அப்புறம் அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். முன்னாடியே பார்த்தா மோஸ்ட் எக்கனாமிக்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம். இதை விட கம்மியான செலவு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோஎலக்ட்ரிசிட்டி இஸ் ரிலேட்டிவ்லி லோ. எவ்வளோலாம் சொல்ல, மேக்கிங் இட் ஏ காம்படிட்டிவ் சோர்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி. ரெனியூவபிள் திரும்ப திரும்ப பெறக்கூடியது. பிகாஸ் எவ்ரி இயர் we are receiving rainfall abundantly, yes abundantly, but we are not storing properly. That's the problem. This year also we got good rainfall in our area, but there is no storage facilities. We have storage facilities. Most of the river streams, rainwater streams are occupied by the private people. That's why here and there lot of flood in the villages. Today, yesterday, day before yesterday, I have seen lot of picture in and around our schools that villages or houses are submerged into the water because of the management failure. So we are not using properly our natural resources. அதான் சொல்லுவோம் நான் கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஒரு காம்பரேட் ரேட்டில் நம்ம கொடுக்கலாம், கம்மியான விலைக்கு தயாரிக்கலாம் சொல்கிறது தான் ரினியூவபிள் எனர்ஜிலேருந்து ரிலேட்டிவ் லோ காஸ்ட் அண்ட் ஆல்சோ ஃப்ளெக்சிபிள் மோட் ஆஃப் பவர் ஜெனரேஷன். எப்படி நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ த குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கேன் எய்தர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். நமக்கு டிமாண்ட் அதிகமான இன்க்ரீஸ் பண்ணலாம், தண்ணி நிறைய திறந்து விட்டு நிறைய பண்ணிக்கலாம், இல்லைன்னா தண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆர் டிக்ரீஸ் வெரி குவிக்லி adapting changing demands. நிறைய எனர்ஜி வேணும்னா that we have run the plant continuously. If the energy consumption is not necessary as required, that we have reduced or stopped the water releasing from the dam, then automatically immediately the power production capacity decreased as we like. That's all about the hydroelectric power system. Very small, from water, running water, most economic, non-polluting, cost of production is very low, 7% of the global production, flexible mode, renewable energy. These are some of the important points that we covered in the hydroelectric power sources. In the box news, the first hydroelectric power station in India was in Darjeeling, North India, hill station in 1897. கிட்டத்தட்ட 125 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் டார்ஜிலிங் அப்படின்ற இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன். நம்ம பார்க்குற ஒவ்வொரு பவர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேஷன் அல்லது வந்து ஒரு யூனியன் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபரிதாபாத் இருக்குது. ஸோ நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் NHPC, நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, ஃபரிதாபாத், இந்தியாவில் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன். நெக்ஸ்ட் we are moving to solar energy. Next, solar energy. The electricity generated with the help of solar power is called as solar energy. இங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட், தட் சோலார் பவர், அதான் சன்லைட் தான் சொல்கிறோம், சோலார் பவர் சொல்கிறோம். The solar power is the conversion of sunlight into electricity, either directly by using photovoltaic cell or indirectly using concentrated solar power. ஸோ என்னது ஃபோட்டோவோல்டாயிக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஸ்ட்ரீட்டில், வீட்டு மேலே, இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர்னால் முதலமைச்சர் வீட்டில், முதலமைச்சர் ஃபண்டிலேருந்து கட்டின வீடு கிராமத்தில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் பேனல் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஃபோட்டோ வோல்டாயிக் செல்னு பேர். சிம்பிளாக வந்து சோலார் பேனல் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதனுடைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா, it generates electricity by absorbing sunlight
and using that light energy to create an electric current. லைட் எனர்ஜி என்ன பண்ணுது, அப்படியே கரண்ட்டாக மாற்றிடுது. லைட் எனர்ஜியை வந்து கரண்ட்டாக மாற்றுது. இது அந்த போட்டோ வோல்டாயிக் செல் நம்ம வீட்டிலலாம் வச்சுருக்கோம் இல்லையா, யூஸ் பண்ணுற இல்லையா, சின்ன சின்ன பாயிண்டில் தான். இதில் பார்த்தீங்கன்னா there are many photovoltaic cells within சிங்கிள் சோலார் பேனல். பார்த்தீங்கன்னா இப்படி சோலார் பேனல் அப்படி நீல அப்படி சாஞ்ச மாதிரி கட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறுக்கு வச்சுருப்பாங்க. வந்து ஒவ்வொன்றும் ஒரு photovoltaic செல் தான். And the current created by all the cells together adds up to enough electricity to help power to your home, school, mill, whatever it is. So அதான் photovoltaic cell சொல்றது. இன்னொரு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா using concentrated solar power systems. கான்சென்ட்ரேட்டட் சோலார் பவர் சிஸ்டம்னா என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய சோலார் பேனலை வச்சு இந்த சன்லைட் படும்போது பார்த்தீங்கன்னா அதை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா எல்லா ஹீட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து இந்த பாயிண்ட்ல ரிமர்ஜ் ஆகுது. இந்த பாயிண்ட்ல வந்து எல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்படி பண்ணும்போது மோர் அண்ட் மோர் ஹீட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல போய் படும்போது அந்த ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணி, நோட் த பாயிண்ட், அந்த ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், we have to produce steam. From the steam we have to do our regular power generations. அதான் நிறைய தெர்மல் பேனலை வச்சு இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல உள்ள வச்சு அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுதான் அந்த கான்சென்ட்ரேட்டட் சோலார் பேனல் டெக்னாலஜி சொல்றது. ஸோ ஒன்று வந்து போட்டோவோல்டாயிக் செல் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து சிஎஸ்பி கான்சென்ட்ரேட்டட் சோலார் பவர். அதான் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் சோலார் பேனலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லென்சஸ் வைக்கிறாங்க. இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க இல்லையா, பிளேட் நம்ம வந்து சோலார் பேனலில் இதில் வந்து லென்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி லைட் எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோக்கஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட் ஜெனரேட் ஆகி இது அந்த ஹீட் எனர்ஜி எடுத்து நம்ம ஸ்டீம் ஜெனரேட் பண்ணுறோம். அதான் வந்து CSP. Use lenses or mirrors and a tracking system to focus large area of sunlight into small beam. ஸோ நிறைய இடத்துல இருந்து சோலார் எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்மால் பிளான்ல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் நமக்கு என்னது மோர் ஹீட் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், தெர்மல் பவர் செல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக போட்டோவோல்டாயிக் கன்வெர்ட் லைட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக் கரண்ட் யூஸிங் போட்டோவோல்டாயிக் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இப்போட ஒரு that we have used a small videos to understand what is the solar power projects or solar energy creation. சொல்லிட்டு இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். So, photovoltaic cells we can use individually in our homes or colleges or school or any industries. But CSP is a major industries to produce the electricity to
distribute through to the consumers. Solar Energy Corporation of India Limited. So it is a government organization, Government of India Enterprises. Its headquarters New Delhi. So don't have details much about this one. So very simple one. ரொம்ப ஈஸியான டாபிக் தான் சோலார் எனர்ஜி renewable energy sources. So ஈஸியாக படிச்சுங்க. So next to go to, no, still we have some messages. Non-conventional energy source. Non-conventional energy source, MNES. இதுக்குன்னு தனியாக ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட. ஸோ ஒரு மினிஸ்டர் அப்படின்னா ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இங்கே செயல்பட்டு தான். ஸோ இவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெவலப்மெண்ட். சோலார் எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணா எப்படி மார்க்கெட் பண்ணலான்றது தான் இவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ், ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலைசேஷன்ஸ், எப்படி வியாபாரம் ஆகுது. சோலார் எனர்ஜி பேனல் ஆகட்டும், அந்த ஜெனரேட் பண்ண எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், எப்படி வந்து வியாபாரம் ஆகுது, அதாவது சேல்ஸ். அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா abundant in our India because we are subtropical and tropical area. Because of Tropic of Cancer is running across the country and divided into two parts. So between Tropic of Cancer and the equator that we have received heat throughout the year. So we have to use this heat energy for different applications like domestic, institutional and industrial sectors. So இவங்களுக்கெல்லாம் இந்த heat energy how we have to properly guide to utilize அப்படின்றத இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் உடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட் த மார்க்கெட் டெவலப்மெண்ட், commercialization, utilization of heat energy for different sectors like domestic, institutional and industrial sectors. So use as usual whatever that we have received from regular electricity. அதே மாதிரி பண்ணலாம். So by using the photovoltaic cells we can use water heaters. டைரக்டாக சன்லைட்லேருந்து வருது, அப்படியே வாட்டர் ஹீட் ஆகிடும். ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ட்ரையிங், ஸ்ட்ரீட் லைட்டிங், உலர்த்தல், ஹீட் பவர் யூஸ் பண்ணி துணி காய போகிற முடியாது, அதுதான் ட்ரைன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னாக்க துணி காய மட்டும் இல்லை, நீ வெயில் உண்டு வெளியில் வெயில் போடும், துணி காஞ்சி போயிடும். ஸ்ட்ரீட் லைட்டிங், குக்கிங், சோலார் குக்கர்னே ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும், மேலே ஒரு கிளாஸ் போட்டு வச்சுப்பாங்க, கீழே குண்டா வச்சு போட்டோன்னா ஆட்டோமேட்டிக் ரைஸ் செய்யணும். ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் பிளாக் பேக்ரவுண்டில். பம்பிங், வாட்டர் ஜென்ரேஷன், சோலார் மோட்டர் நிறைய கொடுப்பாங்க, பவர் ஜென்ரேஷன்ஸ் இதான் மெயினாக பார்த்தோம். ஃபோட்டோ வோல்டாயிக் செல் யூஸ் பண்ணி நிறைய பண்ணுறோம். லாஸ்ட் ஒன் salon parts. Salon I don't know understand, but properly if we understand the actual meaning, it is அழகு சாதன பொருட்கள் தான் மீனிங் வரும். பட் ஐ டோன்ட் நோ வாட் த ரிலேஷன் பிட்வீன் த சோலார் எனர்ஜி அண்ட் அழகு நிலையங்கள் ஆர் அழகு சாதன பொருட்கள். ஸோ ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்பர் மீனிங் ஃபார் திஸ். ஐ ஹவ் சர்ச்ட் ஆல் த்ரூ இட் பட் நோ ஐடியா அபவுட் இட். எனிவே யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட், தட்ஸ் ஆல். So what are the states that covered that solar energy powers? Na Andhra Pradesh, Gujarat நிறைய பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ராஜஸ்தான், Maharashtra and Madhya Pradesh. That now Tamil Nadu also now the leading solar power energy. So but not included in this book. I don't know why they have to miss it our state also. So anyway, if they ask me what are the states covered, Andhra Pradesh, Gujarat, Rajasthan, Maharashtra and Madhya Pradesh, 5 states building here. That's all about that solar energy. That's number 2.
After hydroelectric power and solar energy, next we have to move for wind energy. So next வந்து wind energy, காற்று சக்தி. So air flow which that we have extracted the air flow and it converted into electrical energy. That's wind energy சொல்றது. So it is extracted from the air flow using wind turbines. Wind turbines பின்னாடி I will show in the video. So already பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி பெரிய கம்பம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டர்பைன் இருக்கும். ஸோ இதுதான் டர்பைன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரேட்டர் இருக்கும். ஸோ இங்கே 3 பிளேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காற்று போகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து விண்ட் எனர்ஜி சொல்கிறோம். ஸோ எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம்? வாட் இஸ் த பர்பஸ்? ஒய் வி நீட் த விண்ட் எனர்ஜி? பிகாஸ் இட்ஸ் அவைலபிள் in perennial, because the Tamil Nadu and Andhra Pradesh and Gujarat, some of the places, that throughout the year we have airflow either in the eastward or westward. Even during the time of the southwest monsoon, Tamil Nadu get huge quantity of airflow through surface of the land, because we are in the rain shadow region, or is called as the lee wind. So the purpose is cheap and pollution free. இதில் வந்து எது வேஸ்ட்டே இல்லை. வேஸ்ட்டுன்றது வந்து ஒன்றுமே இல்லை. ரெண்டாவதுக்கு வந்து ஃபியூல் ஒன்றும் தனியாக தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இது கன்வெர்ட் பண்ணுறோம். ஏர் ஃப்ளோ தான் கன்வெர்ட் பண்ணுறோம். ஏர் ஃப்ளோ நம்ம தான் மெக்கானிக்கல் ஃப்ளோ ஃபியூல் கொடுக்குறோமா? ஃபியூல் எல்லாம் இல்லை. அதனால் வந்து சீப் அண்டு பொல்யூஷன் ஃப்ரீ. ஏன்னா அதில் வந்து எதுவுமே வேஸ்ட் வரதில்லை. ஸோ சீப் அண்டு பொல்யூஷன் ஃப்ரீ எனர்ஜிஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் செக்டார்ஸ், நாட் கமர்ஷியலாக வந்து பெரிய பெரிய ஒன்றும் இல்லாமல் வீடு மாதிரி சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ் பம்பிங் ஆஃப் வாட்டர். தண்ணியை வந்து போர்வெல்லேருந்தோ அல்லது வெளியிலேருந்தோ வந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? விண்டு மில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. விண்டு மில்லை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அண்டு செயில் ப்ரொபைல் ஷிப்ஸ். ஸோ என்ஜின் இல்லாத காற்றின் மூலம் நகரக்கூடிய படகுகளை, கப்பல்களை இயக்கிறதுக்கு இந்த வந்து ஷிப் யூஸ் ஆகுது. முன்னாடி பார்த்துருப்போம் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் மான்சூன்ற வேர்டை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா செயிலர்ஸ். அவங்க தான் யார்? வியாபாரிகள், கடலில் வந்து வரவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விண்டோட டைரக்ஷன் வச்சு ஒரு சீசனில் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு திருப்பி இன்னொரு சீசனில் ஆப்போசிட் டைரக்ஷன் போகும்போது அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ செயில் அந்த படகை நிறுத்துதல். அண்டு இட் இஸ் பிளண்டிஃபுல். விண்ட் பவர் பிளண்டிஃபுல் நிறைய இருக்குது. எக்கச்சக்கமான காற்று நம்ம தமிழ்நாட்டில் வந்து போயிட்டுருக்கு. ரெனியூவபிள், திருப்பி வருஷங்கள் அடைச்சிருக்கும். வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட், இங்கே அங்கேயும் இல்லாமல் ஓரளவுக்கு தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாகவே பரவி இருக்குது. க்ளீன் அண்ட் ப்ரொடியூஸ் நோ க்ரீன் ஹவுஸ் எமிஷன் டியூரிங் ஆப்ரேஷன். க்ரீன் ஹவுஸ் என்னது? மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா டியூரிங் த டைம் ஆஃப் தட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் ப்ராசஸிங் ஆஃப் விண்ட் எனர்ஜி நோ ஜெனரேஷன்ஸ். ஸோ ப்ரொடியூசஸ் நோ க்ரீன் ஹவுஸ் கேசஸ் டியூரிங் திஸ் ஆப்ரேஷன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தட் நோ நீட் ஆஃப் லைக் எ ஃபேக்டரி ஆர் இண்டஸ்ட்ரீஸ். இட்ஸ் ஓன்லி லெஸ் ஸ்பேஸ் டு ஜஸ்ட் எரக்ட் எ ஃபேன். அதுக்கு வந்து கொஞ்சம் போல் இடம் தான் போதும். ஸோ என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக வீல் எரக்ட் த விண்ட் மில். ஸோ எனர்ஜி பார்த்தீங்கன்னாலும் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். Wind power. Wind, although it might not need explaining, is moving air caused by differences in atmospheric pressure. Wind speeds vary based on geography, topography, and season. Because of this, like other renewables, there are some locations better suited for wind energy generation than others. In fact, there are optimal wind locations both onshore and offshore. Energy is derived from wind by converting the air's motion into mechanical energy. Traditionally, this energy was used for milling grain and pumping water, but today is most commonly used to create electricity. The mechanism used to convert air motion into electricity is referred to as a turbine. A turbine is a large structure with several spinning blades, usually 3. These blades are connected to an electromagnetic generator that generates electricity when the wind causes the blades to spin. Wind is becoming an increasingly important part of the global electricity supply mix.
A major advantage of wind is that the production of electricity has no direct CO2 emissions. But wind generation is not without its challenges. As everyone knows, the wind does not blow all the time, causing intermittency issues for power grids. The price tag of wind power has traditionally been higher than conventional electricity generation sources, though the wind cost curve has declined significantly in recent years. NIMBY concerns such as land use, noise, and bird disruption have also been raised in certain areas. That's wind power. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க wind energy என்ன, how it converted to electrical energy, which energy is converted to what type of, but அதே பார்த்தீங்கன்னா no pollution, no greenhouses, everything explained in that video. ஸோ இந்தியாவில் the first time that wind power யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கணும் எப்போ பண்ணோன்னா இட்ஸ் 1986 தான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுறது, they have established 1986. So development of wind power in India began in 1986. First wind farms were set up in Gujarat, Oka அப்படின்ற இடத்துல வந்து கோஸ்டல் ஏரியாஸில். கோஸ்டல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே காத்தடிச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ் சொல்லுவோம். ஸோ சீ ப்ரீஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக வந்து சீ ஹீட் ஆகிடும். அப்போ அந்த சீல் இருக்கிற காற்றுக்குள்ளே மேலே போகும்போது லேண்ட்லேருந்து சீ நோக்கி காற்று போகும், அப்போ ஒரு டைரக்ஷன். அதே போல் நைட்டில் வந்து சீக்கிரம் கூல் ஆகிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் போகும், அந்த லேண்ட் ப்ரீஸ் சீ ப்ரீஸ். ஸோ இந்த ப்ரீஸ் வந்து எப்பவுமே இருக்கும், அதனால் வந்து அங்கே யூஸ் பண்ணி கோஸ்டல் ஏரியாஸில் நிறைய விண்ட் மில் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் குஜராத் ஓக்காலா பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ரத்னகிரி ரொம்ப உயரமான இடம், நல்ல மேடான இடம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்லி ஏரியாவில் அங்கே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தூத்துக்குடி நிறைய சால்ட் பேண்ட் இருக்கும். நிறையா பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு டைரக்ஷனில். ஸோ அதனால் தூத்துக்குடி ப்ரிஃபர் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 55 கிலோவாட் தான், கிலோவாட். ஸோ நம்ம சோலார் போகும்போது பார்த்தீங்கன்னா மெகாவாட்டில் படித்தோம். இங்கே வந்து சின்ன, ஏன்னா எல்லாமே யூனிட் சின்ன யூனிட் தானே. ஸோ அதனால் கிலோவாட். வெஸ்டாஸ் விண்ட் டர்பைன்ஸ், வெஸ்டாஸில் ஒரு கம்பெனி பேர், கம்பெனி ஏதோ வந்து டெக்னிக்கல் நேம் வச்சுக்கோங்க. வெஸ்டாஸில் ஒரு கம்பெனி விண்ட் டர்பைன்ஸ், டர்பைன் அந்த சுற்றி ஜெனரேட்டர் சுற்றி தான் வந்து டர்பைன் சொல்கிறது. ஸோ அது வந்து வெஸ்டாஸ் கம்பெனியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒரு significant quantity of electricity produced by this wind energy. So India's questions பார்த்தீங்கன்னா world largest, fourth largest installed wind power capacity in the world. ஸோ உலகத்துலேயே வந்து wind பவரை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுறதுல we are in 4th position. இன்னுமே இது பத்தாது, ஏன்னா இந்தியா is completely depends on monsoon winds, though we have to harvest these winds by using in proper manner. If we are installing more and more number of windmills, we can generate more electricity without producing greenhouse gases and any side effect to the land and atmosphere. So this is some of the past news regarding this wind power. Now, Tamil Nadu has the largest installed wind turbine in the country. ஆரல் வாய்மொழி, அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடம் இருக்குது, ஆரல் வாய்மொழின்னு பேர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விண்ட் மில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் விண்ட் ஃபார்ம் கெப்பாசிட்டி அட் ஏ சிங்கிள் லொக்கேஷன். உலகத்திலேயே ஒரு சிங்கிள் லொக்கேஷனில் too many quantities of wind mill established பண்ணது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆரல் வாய்மொழி இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு, வேர்ல்டில் லார்ஜஸ்ட். ஸோ முக்கியமாக ஞாபகம், இது எங்கே வேணாலும் உனக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை நீ எக்ஸாம் எழுதி கலெக்டருக்கு முன்னாடி வேறு ஏதாவது கண்ட்ரியில் இந்த மாதிரி அக்குமுலேட் ஆனால் தான் கொஸ்டின் மாறும். அதர்வைஸ் சப்போஸ் இது ஆஸ்க் கொஸ்டின்ஸ் பியாண்ட் த 10th standard, you have to choose the ஆரல் வாய்மொழி near Kanyakumari in Tamil Nadu is the largest concentration of wind farm capacity at a single location அப்படின்னு சொல்லி துணிஞ்சு அடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டைப் ஆஃப் எனர்ஜி சோர்ஸஸ்க்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி
இல்லை சென்னையில் பள்ளிக்கரணை போகிற ரோட்டில் இருக்கும், வேளச்சேரி பக்கத்தில். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 1998 இன்ஸ்டியூட் பண்ணாங்க. அட்டானமஸ் இன்ஸ்டியூட். அட்டானமஸ்னால் அது வாதுக்கு தன்னிச்சையாக செயல்படலாம் அப்படின்றதான் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்தியாவில் நடக்கிற எல்லா ஆக்டிவிஸ்டுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மினிஸ்டர் இருப்பார், இவர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருப்பார். அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்ன எனர்ஜி பார்த்தோம், நியூ அண்டு ரெனியூவபிள் அப்படி ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, ரெனியூவபிள் எனர்ஜி. இவங்க வேலையே என்னென்னா, இந்த மினிஸ்ட்ரியோட வேலை வந்து புதுசாக எனர்ஜி கண்டுபிடிச்சி அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றது இவங்க வேலையாக இருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கீழே பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த டைப். இது NIWE, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. ஸோ மெயின் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன். அசஸ்மெண்ட், டெஸ்டிங் ஒரே வார்த்தை இருக்கும். ஸோ ஒரு விண்டு மில் ஃபார்ம் பண்ணணும், இல்லை அது சோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, இல்லை யாராவது போய் அப்ரோச் பண்ணி நான் ஒரு விண்டு மில் போடணும்னா யூ கேன் கெட் த லைசன்ஸ் ஆர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த NIWE. ஸோ இதுதான் வந்து ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தட் wind energy. It is small, neat that you have to find only 3 locations: Maharashtra, Gujarat and Tamil Nadu. They all are very famous. Oka in Gujarat and Ratnagiri in Maharashtra and Thoothukudi in Tamil Nadu. So one of the most peculiar or important is R.R. Vayumoli in Kanyakumari district of Tamil Nadu. It's the world largest single location windmill panels. Okay, next we have to move biomass energy. It's made possible by the sun, whose energy is absorbed by trees and plants through photosynthesis and released when organic matter is burned to make fuel. First, there's plant use. Once crops and soil electric properties can be planted in farmers' manufacturers. The waste is burned to make water. Steam. The pressure still increases the turbine. The generator creates electricity. Simple. Waste. Solution. Waste from burners can be collected Biomass energy. பயோ உயிருள்ள விலங்குகள் மற்றும் தாவரங்கள் மடியும் போது அதிலிருந்து கழிவுகளிலிருந்து எடுக்கப்படும் எனர்ஜி தான் பயோ சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா மேபி அப்டைன்டு த்ரூ த பயோடீகிரேடபிள், அதாவது இத்து போகக்கூடிய பொருள்கள் மட்டும் தான் எடுக்க முடியும். லைக் அனிமல் டங்க், மாட்டு சாணம், ஆட்டு சாணம், கிச்சன் வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட், அந்த மாதிரி வாட்டர் ஹயாசின்த், ஆகாய தாவரம்னு சொல்லுவாங்க. வாட்டரில் பார்த்தீங்கன்னா படர்ந்துருக்கும், இப்படி தண்ணி இருக்கும், அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே குண்டை வந்து 2 இடம் இருக்கும். ஸோ இந்த ஹயாசின்த் சொல்லுவாங்க, வாட்டர் ஹயாசின்த், அந்த மாதிரியான சமாச்சாரங்கள். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், நம்ம மாட்டு தீவனம் மிச்சமாகுது, காட்டில் வந்து செடிகளெலாம் எடுத்து போகிறது. அதேமாதிரி சிட்டி வேஸ்ட்னா கார்பரேட் பார்த்தா லாரில் குப்பை கொட்டுவாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வேஸ்ட் நினச்சிருக்கோம். பட் இட்ஸ் நாட் வேஸ்ட். வி கேன் யூஸ் இட் ஃபார் ரீஜெனரேட்டிவ் எனர்ஜி த்ரூ த பயோமாஸ் கேஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் லெவலில். ஸோ வாட் ஆர் த மெட்டீரியல் தட் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் பயோமாஸ் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா திஸ் அனிமல் டங், கிச்சன் வேஸ்ட், வாட்டர் ஹேஸ், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் அண்டு சிட்டி வேஸ்ட் ஆல்சோ. திஸ் இஸ் எ கிளீன், சுத்தமானது. Because no side dust or gases are evaporated from this type of plant.
and the chief source of energy. If we are rearing 2 cows, it is more than enough for our domestic purposes. Suppose on the வீட்டில் 4 பேர் இருக்கோம், we have stove. Suppose we have 2 cows or buffalo, that energy produced from this 2 buffalo waste, buffalo tongue is more than enough for 4 persons consumption. Consumption mean for cooking purposes. ஸோ என்ன சொல்கிறான், க்ளீனாக சொல்கிறான், அதே மாதிரி சீப் சோர்ஸ் சொல்கிறான். ஸோ நம்ம சொன்ன மாதிரி மோஸ்ட்லி திஸ் எனர்ஜி இஸ் யூஸ்ட் ஃபார் டொமஸ்டிக் பர்பஸஸ். நம்ம வீட்டில் அடுப்பு வைக்கிறதுக்கு மட்டும்தான் இது வந்து மேசன் ஆகும். ஸோ பயோமாஸ் எனர்ஜி வந்து நவ் தேர் சம் சிட்டிஸ் they have made agreement with some foreign companies to generate energy by using their waste. இந்த மாதிரி நிறைய சென்னையில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கண்ணியில் பிக் பயோமாஸ் ஹில்ஸ் ஆர் எரெக்டட். சென்னையோட வேஸ்ட்டு ஃபுல்லாக கொண்டு போய் கொட்டி 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 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது. அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதை விடுறாங்களோ இல்லைன்னு தெரியாது. ஸோ பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற பொருள் இருக்கிற பயோமாஸ் எனர்ஜிங்கிறது நமக்கு இப்போ பர்பஸாக இருக்கும். ஸோ இதோட பிளான்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் மாடல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாடல் நிறைய தோட்டங்களில் முன்னாடி வச்சுருப்பாங்க. இப்போ கொஞ்சமாக காணாமல் போயிடுச்சு. பிகாஸ் வந்து குக்கிங் கேஸ் சிலிண்டர் வந்ததுனால அது காணாமல் போயிடுச்சு. ஸோ மாட்டு சாணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கரைச்சி நல்லா தனி மாதிரி கரைச்சி இந்த தொட்டியில் சைடு தொட்டியில் ஊற்றிடுவாங்க. இந்த சைடு தொட்டிலேருந்து நேராக கீழே ஒரு பைப் போட்டிருப்பாங்க. இது வந்து நேராக இதுக்குள்ளே போடும். கீழே அண்டர் கிரவுண்டில் போடும். அண்டர் கிரவுண்டில் போய் இந்த தொட்டியில் வந்துடும். இட்ஸ் anaerobic respirations without oxygen. ஸோ அப்போ என்ன ஆகும், உள்ள இந்த தொட்டி இந்த சிமெண்ட் தொட்டி கீழே போயிடும். போய் இந்த சாணம் உள்ளே போய் என்னாங்கன்னா இது anaerobic டைஜஷன் ஆகி அதுலேருந்து வெளியே மீத்தன கேஸ் இந்த மாதிரி பயோகேஸ் வெளியே வந்து இந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரம்மோட இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் இருக்கும். ஆக்சுவலாக சாணம் ஊற்றாத போது பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ஒட்டி இருக்கும். ஆனால் நீ சாணம் ஊற்றுனா அது anaerobic டைஜஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ஹைட் ஆகி இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கும். இந்த சிலிண்டர் கேஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக கேஸ் எவ்வளோ வால்யூம் ஸ்டோராக இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக கேஸ் தான். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டியூப் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நேராக ஸ்டவ்வு கொண்டு வருது. நம்ம ஸ்டவ் இல்லை வீட்டு ஸ்டவ்வு அதை கொண்டே கனெக்ட் பண்ணோம்னா நம்ம எல்பிஜி சிலிண்டர் மாதிரியே இது எரியும். அந்தளவுக்கு பவர் இல்லாட்டியும் அது ஒரு 70-60% வந்து கவர் ஆகும். இதை வந்து ரூரல் பயோமாஸ் பிளான்ட் இப்போ இல்லை, ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக இருந்தது எல்லா தோட்டத்துலையும். இதில் என்ன இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த anaerobic டைஜஷனில் இந்த சாணத்துக்கு இருக்கிற வேஸ்ட் விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோளம் கம்பெல்லாம் புல் எல்லாம் திங்கும் போது அதோட விதைகள் இருக்கும் இல்லையா, அந்த விதை ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகிட்டு எரிஞ்சு போயிடும். அதனால இதுலேருந்து வெளிவர வேஸ்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த வேஸ்ட்டை கொண்டு போய் நீ வந்து மெனுராக போட்டிங்கன்னா உரமாக போட்டிங்கன்னா களை முளைக்கிறது குறையும். இதெல்லாம் வந்து nowadays we are not using, but 20-30 years back most of the farmers using this type of methodology to clear their cow dung and also get good manure for their gardens. Okay, next வந்து நம்ம பார்க்க போது tidal and wave energy. Tidal and wave energy. So both are based on the ஓசன் சீசோரை வந்து பேஸ் பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வேவ்ஸ் இன்னும் இந்த டைடல் ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் ஸோ மெனி டைம்ஸ் வாட் இஸ் த நீப் டைட், வாட் த ஹை டைட், லோ டைட், எவ்ரி திங். ஸோ இந்த ஃபோர்த் கமிங் வீடியோஸ் will explain you what is the tide or what is the tidal effect based on the sun and moon's gravitational force. The water surface on earth little bit increased towards the moon or sun. So this is the video பார்க்க போறோம். Here's the Earth rotating on its axis every 24 hours. We'll now draw the Earth as a diagram with its surrounding layer of ocean. And to the right is the silvery moon. Everything is attracted to everything else in the universe with the force of gravity. So the moon is attracted to the Earth, and the Earth is equally attracted to the moon. Notice that the two force arrows are the same length, showing the gravitational attractions are of equal strength.
But we're only interested in the force on the Earth here. The moon pulls on the ocean closest to it and makes it bulge outwards. When the Earth rotates, the sea level is higher at this point in its rotation, causing a high tide. And a low tide where the oceans don't bulge. So you'd expect one high tide each day. But here it gets interesting because there are 2 high tides a day. How come? This is because the strength of gravity is greater when objects are closer. We'll call the location of the ocean on the near side of the moon, point A, at the centre of the Earth, point B, and at the far side ocean, point C. The strength of the moon's gravity is strongest at A because it's closest to the moon. So the part of the ocean that bulges towards the moon most is at A. But the moon's gravity also pulls on the Earth, moving it towards the moon as well. This has 2 effects. First, it makes another bulge at C. Second, it fills in the bulge at A, but not completely, because A has moved further towards the moon than B. Lastly, the far side ocean at sea is also attracted to the moon, but it moves least because the moon's gravitational pull here is at its weakest, being farthest from the moon. This leaves a partial bulge at sea, though not as big as the one at A. Now we can see why, when the Earth rotates through 24 hours, it goes through 2 high tides and 2 low tides. But there's another surprise. By the time the Earth has rotated once and arrived back at its original position, the moon has moved on a bit because it's orbiting the Earth at the same time. That means that the Earth has to catch up with the moon, so the next day's high tide is about 50 minutes later. The moon rises and sets about 50 minutes later too, because the Earth has to catch up with its orbiting moon. You can even test this by timing the moonrise or moonset from one day to the next. Experience 2 high tides and 2 low tides on a daily basis. The difference in water levels must be at least 5 meters high to produce electricity. ஸோ ஒரு நாளைக்கு 2 ஹை டைடு 2 லோ டைடு பாசிபிள் இந்த வீடியோ சொல்லுது. ஸோ சர்ஃபேஸில் இருக்கிற எர்த்து மேலே சர்ஃபேஸ் இருக்கிற வாட்ரு வந்து மூனோ அல்லது வந்து சன்னோ அதன் பக்கத்தில் இருக்கும்போது அந்த வாட்டர் வந்து மேல் லெவலில் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 5 மீட்டர், இது வந்து ஆவரேஜ் 5 மீட்டர் வந்து ஆவரேஜ்னு சொல்லுது. ஸோ ஆவரேஜாக வந்து 5 மீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறோம். இந்த எனர்ஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஹை டைடிங் போது சப்போஸ் ஒரு பேரிகேட் வச்சுக்க வேண்டியது. இது நார்மல் வாட்டர் லெவல். ஸோ என்ன பார்க்க கொஞ்சம் மாதிரி ஹை டைடிங் போது வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக் வந்து இங்கே வந்து சர்ஃபேஸ் காலியாக இருக்கும். அப்போ இங்கேருந்து ஒரு ஹோலை வச்சு தண்ணியை பூரா இங்கே டஸ்ட் ஆகி போகும். அப்போ இங்கே இருக்க டர்பைன் சுத்த ஆரம்பிக்கும், நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லோ டைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவர்ஸ் இட். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் மூணாக சண்டை போகும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிரும். அப்போ இங்கே தண்ணி தேக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணி ரிவர்ஸில் எடுத்து விடும். அப்போ இங்கே வந்து ஃபுல்லாகும். அப்போ ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா ஸோ ஹை டைடும் போது சரி லோ டைடும் போது சரி நமக்கு வந்து எனர்ஜி திரும்ப கிடச்சிட்டே இருக்கும் இந்த டர்பைன் சுற்றினால. இதனால தான் இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்னோட சொல்லலாம், பட் ரொம்ப ரேர் பிளான்ஸ். ஸோ இந்தியாவிலேயே வந்து 2-3 இடத்துல வச்சுருக்காங்க.
ஸோ 2 டைப்ஸ் தான். ஒன்று வந்து ஓசன் டைட்ஸ் அண்டு ஓசன் வேவ்ஸ். ஓஸ்லேட்டாக பார்க்கலாம். ஸோ டைட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம், போயிருந்தோம். ஸோ எங்கெங்கெல்லாம் டைடு யூஸ் பண்ணி இந்த பற்றி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, த கல்ப் ஆஃப் காம்பே இஸ் த பெஸ்ட் ஸ்டோரேஜ் ஏரியா ஆஃப் டைடல் எனர்ஜி. ஸோ கல்ப் ஆஃப் காம்பே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் பாம்பேக்கு மேலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியா தான் கல்ப் ஆஃப் காம்பே. இந்த ஏரியா வந்து சூட்டட் ஃபார் டைடல் வேவ் எனர்ஜி ஜெனரேஷன் சொல்லுங்கள். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டியூரிங் லோ டைட் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கிட்டத்தட்ட இங்கே வந்துடும், இந்த ஏரியாவுக்கு வந்துடும், இந்த ஏரியாவுக்கு இருக்கும். இது வந்து மீடியமாக இருக்கும். ஸோ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸாக தான் இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் சர்ஃபேஸ் தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் இந்த கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல இங்கே சப்போஸ் யூ ஆர் என்ட்ரிங் திஸ் ஏரியா, யூ வாண்ட் டு see the seashore, you reach at least 25 kilometers inside the seashore. ஸோ அந்தளவுக்கு உள்ள தண்ணி உள்ளே போயிருக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஹை டைட் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும், இந்த ஏரியாவுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சுவர் வச்சு டர்பைன் யூஸ் பண்ணோம்னா இந்த ஏரியாவில் ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர் ஃபுல்லாக எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எனர்ஜி ஜெனரேட் பண்ணிக்கலாம். இதுதான் கல்ஃப் ஆஃப் காம்பே. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் போய் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோ டைடுக்கும் ஹை டைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மீட்டர் இருக்கும். 12 மீட்டர்னா கிட்டத்தட்ட 60 ஃபீட் பக்கம், 60 ஃபீட்டுக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ அடி தண்ணி வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு வேவ் எனர்ஜி. உனக்கு தெரியும் சீஷோரில் கடல் அலையெல்லாம் வந்துருக்கும். ஸோ ஏர் மூமெண்ட்னால, பூமி ரொட்டேஷன்னால, சன்லைட்னால இந்த வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இந்த வேவ்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிதவைகள், அதாவது மிதக்காத பொருளில் வந்து மிதக்க விட்டு இது கீழே வந்து டர்பைனை வந்து வச்சு இந்த வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இதனால இங்கே நம்ம அதை ரொட்டேட் பண்ணி இங்கேருந்து எனர்ஜி கிரியேட் பண்ணுறோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மேலே போயிட்டு கீழே டெக்னாலஜி சைக்கிள் பம்ப் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், காத்திரிக்கிறதுக்கு இந்த கைக்குடைய மேலே கீழே எடுத்து தான் காத்திரிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லிஞ்சம் போர்ட் ஒரு ஹார்பர் எங்கே திருவனந்தபுரம் இன் கேரளாவில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த 150 கிலோவாட் பிளான்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த கீழே ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு சாய்ஸ் டு லேர்ன் ஹவு த வேவ் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. So almost we have completed our renewable energy source, that hydropower, solar energy, wind energy, and biomass energy, and tidal wave energy. Last year they have added some more topics, geothermal energy, but fortunately you have missed the chance to learn everything. So that's more enough for renewable energy source. Next we have to move for industries. So, topic 4.3 industries. ஸோ இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் இண்டஸ்ட்ரீஸ்? தொழிற்சாலைகள் இன் தமிழ். தமிழில் வந்து தொழிற்சாலைகள்.
தொழில். ஸோ என்ன பண்ணணும் அல்லது தொழிற்சாலைகள். So what is the meaning of industries? The activities which converts raw material into finished goods. Raw material finished goods மாத்தினா அதுக்கு பேர் என்னது? Industries. ஸோ ரா மெட்டீரியல் என்ன சொல்லுவோம்? சப்போஸ் வந்து காட்டன் இருக்கும் இல்லையா, காட்டன் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, தொழிற்சாலை கொண்டு போய் ஃபஸ்ட்டு வந்து ஜின்னிங் பண்ணுவாங்க. ஜின்னிங்னா ரிமூவல் ஆஃப் காட்டன் ஷீட் ஃப்ரம் த காட்டன். ஸோ அந்த அதுக்கடுத்து வந்து த்ரெட்டாக மாற்றுவாங்க. ஜின்னிங் ஃபேக்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நூல் ஆக்குவாங்க. ஸோ இந்த நூல் என்ன பண்ணுவாங்க, நெய்வாங்க. ஃபஸ்ஸரிஸ் துணியாக்குவாங்க. துணியாக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, டை கலர் பண்ணுவாங்க. கலர் பண்ணோடனே என்ன பண்ணுவோம், கரெக்டாக வந்து சட்டை வேணும், சட்டை மாதிரி மாற்றிடுவாங்க. ஸோ இந்த கட்டை தான் வந்து ஸ்டோருக்கு வரும். ஸோ எத்தனை ப்ராசஸ் பாருங்கள், பருத்தி, ஜின்னிங், த்ரெட்டு, கொசரிஸ் அண்டு டையிங், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சட்டை நெஞ்சு ஸ்டோருக்கு வந்துருக்கு. ஸோ இவ்வளோ ப்ராசஸ், இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த ரா மெட்டீரியலை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுற ஆக்டிவிட்டி போயிடுது இண்டஸ்ட்ரீஸ். திஸ் செக்டர் இஸ் கால்ட் அஸ் வேல்யூ அடிஷன் செக்டார். வேல்யூ அடிஷன் செக்டார்னு என்ன, ஒரு பொருளுக்கு வேல்யூவை கூட்டுறது. ஒரு பொருளுக்கு வேல்யூ கூட்டுறது எப்படி, how it add the value to a particular raw material. So very simple. Suppose cotton. Suppose you want to purchase a cotton for 1000 rupees. Examples தான். ஜின்னிங் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த காட்டனுக்கு வந்து இது வந்து ஒரு 100 kgன்னு வச்சுக்குவோம். 100 kgக்கு வந்து 1000 rupees வந்து ரஃப் எஸ்டிமேட் தான். ஸோ ஜின்னிங் முடிச்ச உடனே 100 kgக்கு பார்த்தீங்கன்னா 1500 rupees ஆகிடும். ஸோ இது த்ரெட்டாக மாற்றும்போது பார்த்தீங்கன்னா இதே 100 kgக்கு வந்து 2500 ஆகிடும். ஸோ இதே வந்து துணி ஆகும்போது பார்த்தீங்கன்னா 100 kgக்கு வந்து கண்டிப்பாக 10,000 பக்கம் ஆகிடும். ஸோ இது டையிங்லாம் போடுங்க, இதே 100 kgக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15,000 ஆகிடும். இந்த 100 kg நூலையும் ஹொசரிஸையும் டை பண்ணி கலர் பண்ணி சட்டையை மாற்றும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 50,000 ஆகிடும். ஸோ இந்த 50,000 rupees இந்த கடைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 lakh rupees ஆகிடும். ஏன்னா அவங்க லாபம் டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ வெறும் 1000 rupees ப்ராடக்ட் ஆகிடுச்சு. வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்னால கன்வெர்டட் டு 1 lakh rupees. ஸோ இந்த பருத்தி, இதே பருத்தி தான் இதுக்கு என்ன வருது, 1000 rupees வந்து 1 lakh rupees கொண்டு போய் வந்துச்சு. அப்போ அந்த காட்டனுடைய வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டே போகிறதுனால என்னது வேல்யூ அடிஷன் செக்டார்னு சொல்கிறாங்க. எதை பொதுவாக ஒரு இண்டஸ்ட்ரீஸை பொறுத்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த மேஜர் டைப்ஸ் ஆஃப் that industries. That is, one is called agro-based industries, forest-based industries and mineral-based industries. So what is the meaning of each industries? We have to discuss stage by stage or one by one. So initial stage na industries na enna, this is value added sector, what are types மட்டும் பார்த்துருக்கோம். So first category agro-based industries. Agro related to agricultural activities. So the raw material drawn from the agriculture sector, that is agro-based industries. So industry draw their raw material from agriculture sector. So அதான் வந்து agro-based industries. So அந்த மாதிரி என்னென்ன இண்டஸ்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூட் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் சில்க்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் செக்ஷன் வந்துடும். அதுபோக அக்ரிகல்ச்சரல் பேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு கேட்டகரியில் படிப்போம். ஸோ சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கேட்டகரியில் தான் வரும், சுகர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டிபெண்ட்ஸ் ஆன் த
agricultural products available in the market. ஸோ இந்த காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பற்றி பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு, உலகத்திலே இரண்டாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ். பெரிய இண்டஸ்ட்ரினா இட்ஸ் நாட் பிக் ஒன், தட் மச் தட் குவான்டிட்டி ஆஃப் பீப்புள் கெட் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரம் திஸ் செக்டர் அலோன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை பார்க்குறது இந்த காட்டன் டெக்ஸ்டைல்ஸாக இருக்கும். இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்கும். பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கிளைமேட்ஸ் ஆர் ஃபேவரபிள் டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், தெர் இஸ் லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்மளோட பார்த்துருப்பேன், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, செம்மடப்பட்டியில் இருக்குது, நெய்க்காரப்பட்டியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேனை வச்சு இங்கேருந்து அங்கே போயிட்டு வேலை செஞ்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சரி ஸ்கூல் வேன் மாதிரி அது போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா படித்த மாதிரி காட்டன், ஜூட், wool, சில்க் அண்டு சிந்தட்டிக் ஃபைபர் இண்டஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சேரும். வேர்ல்டு செகண்ட், இந்தியாவை பொறுத்தளவு வேர்ல்டை பொறுத்தளவு செகண்ட் லார்ஜஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் செக்டர்ஸ், அதாவது இந்த மாதிரி மாடர்ன் ஜின்னி ஃபேக்ட்ரி, டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம், கைத்தறி, அது கொஞ்சம் இருந்துச்சு. ஹேண்ட்லூம்லாம் பார்த்தீங்கன்னா கையிலேயே போட்டு நெய்ஞ்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கையில் பின்னுறது, பின்னல் ஆடைகள், அண்டு ஸ்மால் பவர்லூம், சின்ன ஒரு மோட்டரை வச்சு இந்த கையில் இருக்கிறதுக்கு போல வந்து மோட்டரில் வந்து 1 or 2 தறிஸை வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன் ரூரல் அண்டு செமி அர்பன் ஏரியா. ஸோ ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா வீட்லேயே சின்ன சின்ன ராட்டைகள்லாம் வச்சுருப்பாங்க, கை ராட்டைகள்லாம். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து நம்ம நூலை வந்து திரிச்சு தர்றது, நூலை வந்து பிரித்து தர்றது, ஸோ வீட்லேயே ஸ்பிண்டில் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ தே ஆர் நாட் எம்ப்ளாய் ஆஃப் பர்டிகுலர் செக்டார் ஆர் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ், but they have to earn for their own life. So around the millions people get employment based on the cotton textile industries. Not only cotton, that jute, wool, silk and synthetic for everything. So textile industry பத்தல பார்த்தீங்கன்னா so maximum number of employment we got from that industries alone. So first textiles mill எங்க பார்த்தீங்கன்னா Fort Gloucester near Kolkata 1818 கிட்டத்தட்ட 200 years ஆச்சு. இது நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு. ஸோ வெரி ஓல்டு இண்டஸ்ட்ரியோட சொல்லலாம் நம்ம. These are the various activities in rural employment. ஸோ காந்தி தாத்தாவோட கைராட்டை சுற்றி தான் கேள்விப்பட்டிருக்கோம். These are some of the examples, though it is also comes under the cotton textile industries. பட் இவங்கெல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து இவங்களுக்கு தேவையான இதை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கம்பெனிக்காரங்க காசு கொடுத்துருவாங்க. இதான் வந்து ரூரல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இதான் ஸ்பிண்டில் நூலை சுற்றி கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ வேரியஸ் டெக்னாலஜி. The traditional method is very good method. No, just see it how it is. So very interesting. Self-employment. So இதான் வந்து handloom. It's very minute works. Okay, let us move on next. I think you have understood what is the handloom technology, that how the millions of people got employment based on the technology. So currently, India is the third largest producer of cotton. நம்ம இதுக்கு முன்னாடி செகண்ட் லார்ஜஸ்ட் பார்த்தோம். அதாவது டெக்ஸ்டைல்ஸ் பொறுத்தளவு செகண்ட் பொசிஷன். இந்த டெக்ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் வரும், ஜூட்டு, சில்க்கு, சிந்தட்டிக்கெல்லாம் சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் செகண்டு. இதில் காட்டனில் மட்டும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் தேர்டு பொசிஷன் இருக்கும். ஸோ ரெண்டுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. காட்டனை பொறுத்தளவு வேர்ல்டு தேர்டு. அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் பொறுத்தளவு we are in number 2 பொசிஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, the old traditional types of technology that we have largest loom arc and ring spindles. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா we are in the largest.
ஸோ இந்த லார்ஜஸ்ட் ரூம் ஆர்க்னு என்ன, ரிங் ஸ்பிண்டில் என்ன, இது ஒரு சின்ன வீடியோவில் பார்ப்போம். Primary motions needed to weave a fabric. The first motion is shedding. Shedding means separation. In the case of weaving, it means the separation of the warp yarns, with some forming the lower shed and others forming the upper shed. This separation is made possible by the up and down movement of the harness frames. The second motion needed is filling insertion. Through the open shed of warp yarns, the filling yarn is inserted so that it interlaces with the warp yarns to produce a particular weave design. Beat up is the third motion that the weaving machine performs. It is done with the aid of a reed as it moves forward, beating the filling yarn into the fabric. As these first three weaving motions are taking place in a timed sequence, the warp yarns are simultaneously let off or unwound, the fourth motion, as the produced fabric passes to a take-up system, the fifth motion, to form a cloth roll. These motions are required on all weaving machines, whether they are hand looms or automatic looms. Further reduce the size. ஸோ இது வந்து ஸ்பிண்டில், ரிங் ஸ்பிண்டில்னு பார்த்தோம் இல்லையா, இந்த நூலை சுற்றுற டெக்னாலஜி இதுதான் அடுத்தது ஒன்று பார்க்கணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ஸோ நூலை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா வைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பிண்டில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம தான் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரியாக இருக்கோம். ஸோ லார்ஜஸ்ட் லூம் ஆர்க் ஒன்று, லார்ஜஸ்ட் ரிங் ஸ்பிண்டில் ரெண்டுமே நம்ம வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு. காட்டனை பொறுத்தளவு we are in the number 3%, third position. So right now, at present, cotton textile industry is the largest organized modern industry in India. So largest என்னது? So first among others. So இந்தியாவுக்குள்ள இருக்கிற இண்டஸ்ட்ரியிலேயே நம்பர் 1 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா that cotton textile industry, modern industrial India. It are not only based on the production based பற்றி மாதிரி சொல்லக்கூடாது, because more number of employment. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு சாதாரண ஒரு கான்ட்ராக்ட்லேருந்து 1000 பேர் 2000 பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரூரல், அர்பன், செமி அர்பன் ஏரியாவில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் we are availing from this type of cotton textile industry. நிறைய வந்து மெத்தட் இருக்குது, ஜின்னிங் இருக்குது, ஹொசரிஸ் இருக்குது, அண்ட் டையிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதனால் மாடர்ன் டெக்ஸ்டைல்ஸில் வந்து நம்பர் 1 இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எங்கே கான்சன்ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் மும்பை சுற்றி தான் இருக்குது. அதனால என்ன சொல்கிறாங்க, மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஸோ மான்செஸ்டர் அப்படின்ற ஒரு ஊர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்குது, யூகேயில். ஸோ அங்கே வந்து அது மாதிரியான ஒரு இடம் சொல்லிட்டு மும்பை சொல்கிறாங்க, அதான் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, there are various factors that favor to Mumbai city or Mumbai, Maharashtra, because the black cotton soil first category, black cotton soil வந்து அங்கே அதிகமாக இருக்குது. அதனால வந்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம். இது பிளாக் cotton soil மகாராஷ்டிரா. ரெண்டாவது ஹியூமிட் கிளைமேட், அதாவது ஒரு ஈரப்பதமான இந்த நூல்லாம் வந்து அந்த போயிடக்கூடாது, அதுக்கு ஃபுல்லாக ஏசிலாம் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய மில்லுக்கெல்லாம். ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஹியூமிடிட்டி இருக்கிற ஒரு ஏரியா அதிகமாக ஃபேவராக இருக்கனால செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்டு பாயிண்ட் மும்பை போர்ட்டு, துறைமுகம், அதாவது பருத்தி உள்ளே கொண்டு வருது. பருத்தியை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக வந்து வெளியூர்களுக்கும் வெளிநாட்டுக்கும் கொண்டு வரதுக்கு இந்த போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் ஹைட்ரோ பவர். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எலக்ட்ரிசிட்டி வந்து அருமையாக இருக்குது. அண்ட் குட் மார்க்கெட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பாம்பேல போனால் துணி இங்கே எடுக்கிற ஒரு ஷர்ட் வந்து 500 ரூபாய்னா அங்கே போனால் 200 rupees வாங்கிட்டு வரலாம். ஸோ அதனால ஃபோர்த் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். அடுத்தது குட் மார்க்கெட் அண்ட் வெல் டெவலப்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு போர்ட்டு, ஒரு சைடு ட்ரெயின், தாராவி, விக்டோரியா டெர்மினல், அந்த மாதிரி 2-3 தாராவி தமிழர் வாழ் ஏரியா. ஸோ அந்த மாதிரி 2-3 ஸ்டேஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
developed transport எல்லாமே flight இருக்குது aerotraffic எல்லாமே இருக்குது. So these 6 reasons is favor the Maharashtra or Mumbai to make a Manchester of India. So கேட்கலாம் why the maximum textile industries accumulated are located in the Mumbai அப்படி கேட்டோம்னா you have write these 6 points. May ask in the 5 mark questions also because we have 6 points. So it is easy number to understand. So these are about why we are called Manchester of India. Again reason சொல்லிட்டோம். அடுத்து ginning ஒரு process. Ginning is nothing but that separating cotton seed from cotton தான் சொல்றோம். Ginning சொல்றோம். So no more point about this. So next, what are the other states that have concentrated in the cotton textile industries? That Maharashtra first place, as you know, that we have discussed deeply. Gujarat second one, and West Bengal, Uttar Pradesh, Tamil Nadu. So the 5 states தான் மொத்த கான்சன்ட்ரேஷன் இருக்குது ரைட்டா. ஸோ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா கோயம்புத்தூர் காட்டன் சிட்டி, otherwise called Manchester of South India. So Manchester, this is the city located in the England. So இந்தியாவில் பற்றி பார்த்தீங்கன்னா மும்பை is called as the Manchester of India. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Manchester of South India என்று கோயம்புத்தூர் தான் சொல்கிறோம். Is the important center in தமிழ்நாடு. 200 mills பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் இருக்குது அவுட் ஆஃப் 435. ஸோ 435 வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, அதில் வந்து 200 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 45% டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்குது. ஸோ அதனால என்ன சொல்கிறேன், கோயம்புத்தூர் இஸ் கால்ட் அஸ் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ அதர் டவுன்ஸ் ஆர் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஈரோடு செகண்ட் பொசிஷன், திருப்பூர், பனியன் அண்ட் கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம், விருதுநகர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி இங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் தட் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். So I think today we have took more than 1 hour. So I think we have concluded our session today. Tomorrow we have to concentrate on some other reasons. Before leaving the live sessions, we have to discuss that any question in the book back side. Okay, don't leave now. Wait for another 5 minutes. And just a minute, a small box news regarding that handloom textiles administration. That office of the development commissioner for handlooms, office of the development commissioner of handlooms, just these words is enough. Set up 20th November 1975 under Ministry of Commerce. So Ministry of Commerce கீழே ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸ் பேர் வந்து டெவலப்மெண்ட் கமிஷன் ஃபார் ஹேண்ட்லூம்ஸ். அதாவது ஹேண்ட்லூமுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அதை செய்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இது எதுக்கில் உள்ளதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே இது ஒர்க் பண்ணிட்டுருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே ஆக்சுவலாக காமர்ஸ் தான் செட்டப் பண்ணாங்க. இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே வந்துச்சு. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு உத்யோக் பவன் நியூ டெல்லியில் இருக்குது. This small information to you. Just you have add up along with this cotton textile industries. That's okay. That will now move for question and answer. So section 3 பார்த்தீங்கன்னா short answerல brief answerல no questions up to 5 we have discussed yesterday. That next one distinction I think accrual based and mineral based, that we have covered accrual based alone. So no mineral based. So tomorrow we have discussed this one, jute and tomorrow, everything tomorrow. Already 5th one is discussed. Answer in paragraph, that first question, write about the distribution of cotton textile industries in India. Cotton textile industries in India.
நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எந்தெந்த ஏரியாவில் கான்சென்ட்ரேட் ஆகணும். ஜஸ்ட் இது வந்து வெரி வெரி ஸ்மால் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் ரிவாப்பர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. So this questions comes under the 5 mark question category. So you have to write something about beyond the limit. So this you have to start. One questions. The high concentration of textile mills in around Mumbai makes its monster of India. So per state only 4 points. So you have to include this also. Black and cell. What is the favorable conditions? It put it because. So why we are calling this monster of India important black and soil in Sulam and humid climate solid. Point when 5 marks. Humid climate, presence of Mumbai port, available hydro, good market and transport facilities solid. So other pathina other states automatically pathina pathina Maharashtra, Gujarat, West Bengal, Uttar Pradesh, Tamil Nadu. So Tamil Nadu, Coimbatore pathikalam. Coimbatore thavira Tirupur, Karur, Chennai idellam vandu idu varaikkum pottaanga. So sadharana questions da, but points vandu very very less iruknala we have to concentrate more. Onne one addition enna porna that you have write the favorite climate conditions of Mumbai that called as the monster of India சொல்ல காரணம் சொல்லணும். So இன்னைக்கு close questions அவ்வளோதான், ஒரே ஒரு questions தான். So see you all. Tomorrow we have to move for next type of industries, the agro-based jute textiles. Tomorrow we have to see you all. Bye.